கொஞ்சமாக நெய் விட்டு இந்த முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். எதுக்குன்னா இந்த ராகி லட்டுக்காக ரெடி பண்ணுறோம். ஸோ முந்திரி பருப்பு வறுத்துட்டோம். இந்த பக்கம் வந்து மிக்சடாக வந்து இந்த கிரேப்ஸு, அதுக்கப்புறம் குக்கும்பர் சீடு, அப்புறம் கொஞ்சோண்டு இது பாப்பி சீட்ஸ், அதாவது கசகசா, இதெல்லாம் வறுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த டேட்ஸும் வந்து நெய் விட்டு நம்ம வந்து வதக்கிக்கிறோம். அது அப்போ வந்து சாஃப்ட் ஆகிடணும். இந்த பக்கம் வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார், அதாவது நம்ம வந்து எப்படி வந்து கேழ்வரகை வந்து முளைக்க வைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த மாவை வந்து லைட்டாக ஒரு வறுத்துக்கிறேன். ஏன்னா லட்டு மாதிரி பிடிக்க போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த கேழ்வரகு மாவில் என்ன ஸ்பெஷல்னால் இது ஸ்ப்ரவுட்டட் ஃப்ளார், அதுதான். எல்லாமே வறுத்து எடுத்துட்டோம் நம்ம. இது வந்து இப்போ நெய் வந்து உருக்கி எடுத்துருக்கோம். இதையும் சேர்த்து பிடிக்க வேண்டிதான். உங்களுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வெல்லம் வந்து நீங்கள் சீவி எடுத்துக்கணும். அப்போ அது வந்து ஈவனாக வந்து லட்டு பிடிக்க வரும். இது வந்து நம்ம கிளைண்ட் வந்து வெல்லம் வேண்டாம், ஸ்வீட் வேணாம், இந்த டேட்ஸில் இருக்க ஸ்வீட்டே போதும்னு சொன்னதுனால நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம். கைஸ், நெய்யெல்லாம் விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். லட்டு நல்லாவே பிடிக்க வருது. கொஞ்சம் வந்து சூடு வந்து கை பொறுக்கிற அளவு தான் இருக்குது. சூடை கொஞ்சம் கை பொறுத்துன்னு பிடிக்கணும். அப்படி நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் வச்சுன்னு சாப்பிட முடியும். ராகி வந்து இதை வந்து கூழாக போட்டோ இல்லை களி மாதிரி கிண்டும் சாப்பிட முடியாத ஆளுக்கு இந்த மாதிரி நட்ஸ் போட்டு பண்ணி வச்சுக்கலாம். ஏன் நட்ஸ் போடுறேன்னா அந்த மாவு வந்து முழுங்கும் போது மென்று அடைக்கும். ஸோ அந்த மாதிரி அடைக்காமல் இந்த நட்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து மென்று சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது தொண்டையில் அடைக்காது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறது. அது சாப்பிட்டு காட்டு பார்ப்போம். லைட்டாக சுடுது. சுடுதா? சிந்தாமல் சாப்பிடு. How is it? Thank you.